ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத்திடுரிலே சரணம். இன்றைய 8வது பாசனமானது, கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எனிந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய். எம்பெருமானுடைய பரம கிருபையை பெறுவதற்காகவே நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் வேதம் அனைத்துக்கும் வித்தாய் இருக்கக்கூடிய திருப்பாவை அருளி செய்தார். இந்த ஆண்டாள் நாச்சியாருக்குள்ள ஏற்றம் என்ன என்று சொன்னால், தேகமே ஆத்மா என்று இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கும் ரிஷிகளுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வாசி, அந்த ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் உள்ள வாசி மலைக்கும் மடுவுக்கும், அந்த ஆழ்வார்களிலே பெரியாழ்வாருக்கும் மற்ற ஆழ்வார்களுக்கும் உள்ள வாசியானது அதே மலைக்கும் மடுவுக்கும் உள்ளது. அந்த பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் உள்ள வாசியும் அவ்வளவே போரும் என்கின்றார்கள். ஏனென்று கேட்டால், எம்பெருமானிடத்திலே அனைவரும் காதல் கொண்டார்கள். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் அந்த காதலே தனக்கு பெருமூச்சாக கொண்டது மட்டுமல்ல, மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் என்று சொல்லி, என்னுடைய இந்த உடம்பு வானவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வகுத்த அவி, இது மானிடர்களுக்காக என்றால் அங்கோர் நாய் கடப்பதும் மோப்பதும் மொப்ப என்று சொல்லி, இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கே சொந்தம் என்று அருளி செய்த ஆண்டாள் நாச்சியாருடைய நிலையானது உயர்ந்த நிலை. அவர் அருளி செய்த பாசுரமானது, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. அடுத்து உள்ள பெண்ணை எழுப்புகின்றதற்காக சொல்லுகிறார்கள். அவர்களும் உறங்குவது போலே உள்ளே அனுபவித்து கிடக்க, இங்கு வெளியே இருந்தவர்களெல்லாம் துடிப்பினாலே விழிந்து விட்டது என்று எழுப்ப அவர்கள் உள்ளே இருந்து சொல்லுகிறார்கள், நீர் விடிந்ததுக்கு அடையாளம் சொல்லும் என்ன? கீழ்வானம் கிழக்கு வெளுத்தது, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான், இது ஒரு அடையாளம். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். எருமை சிறுவீடு என்று சொன்னால் பெருவீடு காடிலே சென்று மேய்வது, சிறுவீடு வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த புல்களை மேய்வதற்காக எருமைகளை அவுத்து விடுவார்களாம். அது என்ன செய்ததுன்னா, இரவு முழுவதும் கட்டி இருந்த காரணத்தினாலே அவிழ்த்து விட்ட உடனே அப்படியே மேய்வான் பரந்தனவான் என்கின்றார்கள். இதெல்லாம் அடையாளமாக என்று சொல்ல, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து, உனக்காக மற்ற குழந்தைகளெல்லாம் மற்ற பிள்ளைகளெல்லாம் கண்ணனிடத்திலே செல்வதை தடுத்து உன்னை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே. நீ யார் தெரியுமா? எப்படி குலசேகரவார் நாயகமாக இருந்தாரோ அதே மாதிரி நீ எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், நீதான் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவளாய் இருக்கக்கூடியவள். போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம், உன்னை அழைப்பதற்காக வந்துடையோம். நீ குதூகலமுடைய பாவாய். உன்னை கண்டால் எம்பெருமான் குதூகலமடைவான், கண்ணனை கண்டால் நீயும் குதூகலமடைவாய். ஆகினாலே அப்பேற்பட்ட குதூகலமுடைய பாவாய் எழுந்திராய், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடிப்பறை கொண்டு. எம்பெருமானை பாடுவதே பறையாக, எம்பெருமானுக்கு இடத்திலே சென்று இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காமல் அங்கு சென்று பாடுவதே எங்களுக்கு பறை என்று சொல்லி அனுபவிக்கக்கூடியவராகினாலே பாடிப்பறை கொண்டு அங்கு என்ன பாடப்போகிறோம்? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். எம்பெருமான் கண்ணன் அவரவர்களுடைய இருப்பிடத்துக்கு அவன் வருவான். அப்படி வரவிடுவதற்கு முன்னால் நாம் அவனிடத்திலே சென்று நாம் சேவித்தால் அவன் எப்படி நம்மளை அழைத்து கொள்வான் என்றால், ஆ வா என்று ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவா என்று. உடனே கண்ணன் என்ன செய்வானாம், நான் வந்து உங்களை பார்க்க வேண்டியது இருக்க, எப்படி அதாவது கானகத்திலே சென்ற ராமனானவன் அங்கிருந்த ரிஷிபத்தினிகள் ராவண கும்பகர்ணாதிகளாலே பட்ட துன்பத்தை அவர்களுக்கு கையையும் நெஞ்சையும் காட்டி இவ்வளவு துன்பம் ஏற்பட்டது என்று சொல்ல, ஐயோ நான் வந்து உங்களை ரட்சித்திருக்க வேண்டியது இருக்க, நீங்கள் வந்தீர்களே என்று சொல்லி அவர்களுடைய இருப்பிடத்திலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறினானாம். ஆ வாவென்று ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாய் என்று சொல்லி, கண்ணனுடைய அந்த அனுபவமானது அடியார்களிடத்திலே வாரிக்கொண்டுன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை முற்றப்பருகினான் காட்கரை அப்பன் கடியனே என்று நம்முடைய ஆழ்வார்கள் அருளி செய்தது போலே எம்பெருமானும் குதூகலமுடையவனாய் அடியார்களிடத்திலே
அவனுக்கு குதூகலம் உண்டு. எம்பெருமானை அடைய வேண்டும் என்று அடியார்களுக்கு குதூகலம் அதிகமா என்று சொன்னால், குழந்தையானது தந்தையை நோக்கி 4 அடி நடந்தது என்று சொன்னால் தந்தை என்ன செய்வான் என்று சொன்னால் 10 அடி ஓடி வந்து அருள் செய்வான். ஏன்னா அந்த குழந்தையினிடத்திலே பாசம் அதிகம். இந்த ஜீவாத்மாவினிடத்திலே சேதன லாபம் ஈஸ்வரனுக்கே என்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். சேதனன் எம்பெருமானை அடைவதற்கு ஆசையானது குளப்படி ஆகும்படி காதல் கடல் புறைய விளைவித்த பேரமர் காதல் கடியனை என்று சொல்லி அவனுடைய காதல் தான் அதிகமாகினாலே அப்பேற்பட்ட ஒரு குதூகலமுடையவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானை, இந்த குதூகலமுடைய பாவாயாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணை அழைத்து கொண்டு அங்கு செல்வதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று என்று நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது. மேல்வானத்தையும் நினைத்திரே. மேல்வானம் என்பது பரமபதம், கீழ்வானம் என்பது இந்த லீலா விபூதி. இந்த லீலா விபூதியையும் நம்முடைய அடியார்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் அவதானம் செய்து அதையும் மேல்வானமாக இருக்கக்கூடிய பரமதம் இங்கேயே வரக்கூடிய அளவுக்கு உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் என்று திருவாய்மொழியிலே அருளி செய்தார். இந்த வைகுந்தமாகவே மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு என்றால், எம்பெருமானுடைய திருக்குணங்களை யார் உரைக்கின்றார்களோ அவர்கள் வாழக்கூடிய பகுதியானது வைகுந்தமாகவே மாறிவிடும் என்று அருளி செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் என்று சொல்கிறார். எருமை என்பது தாமச பிரகிருதிகளை, சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் என்று சொன்னால், இந்த சிறுவீடு என்பது பெருவீடு என்பது பரமபதம், சிறுவீடு என்பது கைவல்யார்த்திகள். எம்பெருமானை அடையாமல் அங்கிருந்து சென்று எப்படி திருநாங்கூர் திவ்யதேசத்தினுடைய பெருமையை சொல்ல வந்த திருமங்கை ஆழ்வார் அங்கு கரும்புகளெல்லாம் இருக்க அந்த தோகைகளை மென்று தின்று ஆனந்தப்படக்கூடிய எருமைகள் போலே ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்று அருளி செய்தார்கள். ஏறார் முயலாக இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்துவான முயல் இருக்க காகம் என்ற சாமானிய வஸ்துவை எப்படி அந்த மாமிசம் உண்பவர்கள் உண்டு கழிக்கின்றார்களோ அது மாதிரி எம்பெருமானாக இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்து இருக்க இந்த சாமானிய வஸ்துவாக இருக்கக்கூடிய கரும்பு தலைகளை மெல்லுவது போலே சிறுமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் அப்பேற்பட்ட தாமச பிரகிருதிகளெல்லாம் செல்லுகின்றார்கள். மிக்குள்ள பிள்ளைகளும் என்று அடுத்து அருளி செய்கின்றார். மிக்குள்ள பிள்ளைகள் என்றால் எம்பெருமானார் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் அவருடைய திருமுடி சம்பந்தத்தாலே முன்னோர்களுக்கெல்லாம் பரமபதமாம். அவருடைய திருவடி சம்பந்தத்தாலே அவருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் நாம் எல்லாருக்கும் பரமபதம் கிட்டுமாகினாலே அதை மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் என்று சொல்லி மாவாய் பிளந்தவன், அந்த மாவாய் என்ற குதிரைக்கு பிளந்தவனாக இருக்கக்கூடியவன். இங்கு மாவாய் என்பது நம்போன்று இருக்கக்கூடிய தாமச பிரகிருதிகளாக இருக்கக்கூடிய நாமும் விலங்கொடு மக்கள் அனைவர்னா. மா என்றால் விலங்குகளையும் சொல்லப்படக்கூடியது. அதை பிளந்தான் என்று சொன்னால் நம்போன்ற சம்சாரிகளையும் ஆச்சாரியன் என்பவன் தன்னுடைய கிருபையினாலே மல்லரை மாட்டி சானூர முஷ்டிகளை அளித்தது போலே நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மன் உயிர்க்கதன் நேர்நிறை இல்லை என்று அருளி செய்தார். அதற்கடுத்து தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் வாவென்று ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாய் என்று சொல்லுகிறார். அதாவது தேவாதி தேவன் என்று சொன்னால் தேவன் ஆச்சாரியன், ஆச்சாரியனை காட்டிலும் உயர்ந்தவன் என்றால் தேவன் எம்பெருமான். தேவன் ஆச்சாரியனாய் காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்றால் இல்லை. எம்பெருமான் தேவனை காட்டிலும் அதிகமான மேம்பாடு கொண்டவன் தேவன் ஆச்சாரியன், ஆச்சாரியனாய் உயர்ந்தவன். ஏனென்று கேட்டால் எம்பெருமானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருந்து தான் கீதாச்சாரியனாக வந்தான். ஆகினாலே அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அடியார்களாக இருக்கக்கூடியவர்களை சென்று நாம் சேவித்தால் வாவென்று ஆராய்ந்து அருளுவான் என்று அருளி செய்கின்றார். இந்த ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை அருளி செய்திருப்பதானது தன்னுடைய உள்ள கிடக்கையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு. மேலெழுந்த வாரியாக பார்த்தால் திருப்பாவை ஏதோ பெண்களை அழைத்து கொண்டு நோன்பு நோற்பதுக்கு சென்றது போலே இருக்கும். அப்படி இல்லாமல் பெண்களிலே தலை சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய பராங்குசநாயகி பரகாலநாயகி போன்றிருக்கக்கூடிய ஆழ்வார்களையெல்லாம் அழைத்து எம்பெருமானை தொழ வேண்டும் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய திருவுள்ளமாக இருந்திருக்க வேண்டும். இந்த ஆழ்வாரை எழுப்புகிறதா என்று சொன்னால் தனக்கு முந்தினதான பெரியாழ்வாரை முதலில் எழுப்பினார். அந்த பெரியாழ்வாருக்கு முந்தினவர் குலசேகர ஆழ்வார், அவரை எழுப்பினார். அவருக்கு முந்தினவராய் இருக்கக்கூடிய கீழ்வானமாய் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை மாற்ற வந்தவர் நம்முடைய நம்மாழ்வார்.
அவரை உணர்த்துவதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம். அதாவது எம்பெருமான் குதூகலம் உடையவனாக இருக்கக்கூடியதுக்கு காரணம் என்று சொன்னால், எம்பெருமானே ஆசைப்படக்கூடிய வஸ்துவாக இருக்கக்கூடியவனாம். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் என்று ஆர்வூற்ற எண்ணை முற்றப் பருகினான் என்றால், எம்பெருமானுக்கு எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அந்த நப்பிண்ணையாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களிடத்திலே ஆசை ஏற்பட்டது. அந்த நப்பிண்ணை போன்ற ஆயர்பாடி சிறுமிகளுக்கும் ஆசை ஏற்பட்டது. எது விஞ்சியது என்று சொன்னால், எம்பெருமானுடைய ஆசைதான் அதிகமாக விஞ்சியது. அப்படி நம்மாழ்வாராக இருக்கக்கூடியவரிடத்திலே எம்பெருமான் துரிதமாக வந்து அடைய வேண்டும் என்றார். கிருஷ்ண திருஷ்ண தத்துவம், அவரை காட்டிலும் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே என்று சொன்ன ஆண்டாள் நாச்சியார் இங்கு சொல்லுகின்றார்கள். முழுக்க முழுக்க கண்ணனே எனக்கு எல்லாம் என்று துடித்தவராக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். கிருஷ்ண திருஷ்ண தத்துவமாகினாலே இவருடைய குதூகலமானது என்ன என்று சொன்னால், எம்பெருமானை அடைவதனாலே நமக்கு ஆனந்தம் உண்டாகும் என்று சொல்லி எழுந்திரா என்று அருளி செய்கின்றார். ஏன் என்று கேட்டால், மற்ற ஆழ்வார்களெல்லாம் நின்ற கோலத்தில் இருக்க இவர் ஒரு மட்டும் வீற்றிருந்தார் ஆகினாலே இவரை எழுந்திரா என்று அருளி செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கலியுகத்திலே இவருடைய அவதாரமானது ஒரு வித்தியாசமான கலியும் கடும் கண்டுகொள்மின் என்றார்கள். ஆதித்ய திவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத இல்லுருள் நீங்கி சோசியாத பிறவிக்கடல் வற்றிற்று எப்பொழுது என்றால் வகுள பூசண பாஸ்கர உதயத்திலே. இந்த நம்மாழ்வாருடைய அவதாரமும் அது நம்முடைய ராமானுடைய அவதாரத்தில் தான் சோசியாத பிறவிக்கடல் வற்றியது என்று அருளி செய்கின்றாராகினாலே, இங்கு கீழ்வானம் வெள்ளண்டு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மெக்குள்ள பிள்ளைகரும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். இந்த ஆழ்வார் மற்றொரு கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்று அருளி செய்தார். அது மட்டுமல்ல, அதாவது கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என்றும் அருளி செய்தார். எனவே இந்த கூவுவது யார் என்று சொன்னால் நம்மாழ்வார் தான். அப்பேற்பட்ட கூவான் வந்து நின்றோம் கூதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். இவர் அவதாரம் செய்திருக்கக்கூடிய ஆழ்வார் நகர் எம்பெருமான் தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று அந்த திவிதேசத்திலே சென்று அந்த நம்மாழ்வாரை சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து எம்பெருமானாக இருக்கக்கூடிய தேவாதி தேவனிடத்திலே நம்மளையெல்லாம் காட்டி கொடுப்பாராகினாலே ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே தான் எம்பெருமானை பெற வேண்டும். அந்த ஆச்சாரிகளிலே தலைமையாக இருக்கக்கூடிய நம்முடைய நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாருக்குள்ள பெருமை ஏராளமாக சொல்லக்கூடியது. இந்த உற்சவமே பகல் 10 40 என்று நடக்கூடிய இந்த பெரிய திருவிழா, பெரிய திருநாள் என்று சொல்லக்கூடியதே இந்த நம்மாழ்வாருக்காக ஏற்பட்டது. இதை திருமங்கையாழ்வார் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். திருமங்கையாழ்வார் அந்த காலத்திலே புறப்பட்டு நேராக சென்று ஆழ்வார் திண்ணையில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை எழுந்துருளப் பண்ணி தோள்களிலே மாற்றி மாற்றி கொண்டு வந்து திருவரங்கத்திலே வைத்து 10 நாட்கள் ராப்பத்து உற்சவம்தான் முதலிலே ஆரம்பித்தார். அந்த 10 நாட்கள் முடிந்து திருமங்கையாழ்வாருக்கு பின்னே வந்த நாதமுனிகள், ஐயோ இவ்வளவு பெரிய திருவிழாவை ஏற்படுத்தி கொடுத்தாரே, அப்பேற்பட்ட திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களை சேவிக்காமல் இருக்கிறோமே என்று சொல்லி பகல் 10 என்று பெரிய திருமொழி மற்றுமுள்ள பிரபந்தங்களை எல்லாம் முதலிலே அருளி செய்தார்கள். அதை சேவிப்பது தான் அரையர்களுடைய சேவையாக அனுபவிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட திருவிழாவை ஏற்படுத்தியது நம்மாழ்வாருக்காகத்தான். ஆனால் இராப்பத்திலே 10 நாட்கள் திருவாய்மொழி சேவாகாலம் நடைபெற்று அதற்கு பின்னே ஆழ்வார் மோட்சம் என்று நடைபெறுவது தான் இந்த உற்சவத்தில். எல்லோரும் வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லி ஏகாதசியை கொண்டாடுகிறோமே தவிர ஆழ்வாருக்கு மோட்சமளித்த அந்த நம்பெருமாள் ஆனந்தப்படக்கூடியது ஆழ்வார் மோட்சத்தன்றே. எம்பெருமானும் ஆழ்வாரும் கலந்து அவருடைய திருவடி வாரத்திலே திருத்துழாயினாலே மூடி அந்த அனுபவமானது அற்புதமானது. அந்த ஆழ்வார் மோட்சத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் பரமபத அனுபவத்தை பெறலாம் என்று கூறி அப்பேற்பட்ட நம்மாழ்வார் போன்று ஒரு குணமுடைய நம்மாழ்வார் போன்ற நிஷ்டை உடைய ஒருத்தியை இந்த பாசகத்திலே எழுப்பினார்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், சூடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம்.